மந்திர ஜபங்கள் இப்போ வாழ்க்கையில எல்லாருமே ஃபாலோ பண்ண வேண்டிய காரியம் தான். காலையில எழுந்துட்டு ஒரு 10 நிமிஷமாவது மந்திரங்கள் ஜபம் பண்றது. அது நமக்கு ஒன்று ஆச்சரணப்படி நம்மளோட ஃபேமிலியில சொல்லக்கூடிய மந்திரங்கள், இல்லை இஷ்ட தெய்வ மந்திரங்களோட ஜபங்கள், இல்லைன்னா குல தெய்வ மந்திரங்களோட ஜபங்கள், இதெல்லாம் ஆக்சுவலி ஏதாச்சும் ஒரு ஒரு குரு கிட்ட இருந்து உபதேசம் கிடைச்சு அது செய்யறது ரொம்ப விசேஷம். குரு இல்லாம நமக்கு எதுவுமே இல்லை. இந்து சாஸ்திரப்படி, நம்மளோட சாஸ்திரப்படி குரு கிட்ட இருந்து கிடைக்கக்கூடிய மந்திரங்களுக்கு தான் பவர் அதிகம். அப்படி இருக்கப்பட்ட மந்திரங்கள் தான் ஜபம் பண்ணும்போது அதனோட 100% கிடைக்கக்கூடிய அந்த பலம் கிடைச்சிடும். இப்ப நிறைய பேர் வாட்ஸ்அப் பார்த்து, இல்லைன்னா ஃபேஸ்புக் பார்த்து, இல்லைன்னா சோசியல் மீடியால இந்த மந்திரம் ஜபம் பண்ணும்போது 41 ஜபம் பண்ணும்போது பெரிய அளவில் மாற்றங்கள் வரும். அப்படி எதுவுமே இல்லை. அந்த மந்திரம் ஜாதகப்படி நமக்கு ஒத்து வருமா, இல்லைன்னா அது கரெக்டா இருக்குமா, இது பார்த்துதான் நம்ம செய்யணும். ஏன்னா க்ஷேத்திர சங்கங்களுக்கு முன்பே ஆதி காலத்துல இருந்து மந்திர ஜபங்கள் தான் ரொம்ப பவர் அதிகம். ஏன்னா மந்திர ஜபம் பண்ணும்போது கடவுள் அங்கேயே வந்துடும். அப்படிதான் நம்மளோட சாஸ்திரம். இப்போ எல்லாருமே இப்போ இந்த காலத்துல ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல போனா, காலையில நம்ம எழுந்திட்டு ஃபர்ஸ்ட்ல நம்ம செய்யறது நம்ம போன் ஃபுல் சார்ஜ் பண்றது தான். நம்ம வெளியே போகும்போது 100% சார்ஜ் ஆகும்போது நமக்கு ரொம்ப சந்தோஷம். என்ன வெளியே போகும்போது அதே போலதான் நம்ம உடம்புக்கு கொடுக்கக்கூடிய, நம்ம சோலுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு எனர்ஜி தான், அதனுடைய ஒரு பவர் தான் மந்திர ஜபங்கள். நீங்க எல்லாருமே பிராக்டிஸ் பண்ணணும். காலையில எழுந்திட்டு ஒரு 10 நிமிஷமாவது ஒரு மெடிடேஷன் மந்திர ஜபம் பண்ணும்போது நம்ம ஹோல் பாடி ஃபுல் ரீசார்ஜ் ஆயிடும். அப்புறம் நீங்க என்ன வேலைக்கு போறதோ, இல்லைன்னா என்ன காரியத்துக்கு அந்த ஒரு நாள் ஃபுல்லா உங்களுக்கு ஃபுல் எனர்ஜியா உங்களுக்கு போகலாம். அப்ப எல்லாருமே ஜாதகம் பார்த்து, இல்லைன்னா ஆச்சாரியங்கள் கிட்ட கேட்டு என்ன மந்திரம் ஜபம் பண்ணணும், அப்படி ஒரு 10 நிமிஷம் இல்லைன்னா மேக்சிமம் அரை மணி நேரமாவது காலையில குளிச்சு நம்ம ஒரு மெடிடேஷன் பண்ணும்போது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த ஒரு எனர்ஜி, அது நீங்க செய்யும்போது உங்களுக்கே தெரியும். இது ஒரு வாக்கினால நமக்கு எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாது. அப்படி நீங்க காலையில எழுந்துட்டு செய்யும்போது அதுக்கு பிறகு நீங்க என்ன வேலைக்கு போகிறதா இருந்தாலும் அது பாசிட்டிவா தான் முடிஞ்சிடும். இது ஆதி காலத்தில இருந்து நடக்கக்கூடியது மந்திர ஜபங்கள். ஏன்னா மந்திரங்கள் ஜபம் பண்ணும்போது நம்ம சாச கதி உள்ளுக்கு அப்படியான பிராணன் சொல்லிடும். அது கரெக்டா இப்ப நம்ம ஒரு பேசும்போது நம்ம சாசம் உள்ளுக்கு போய் அது வெளியில எப்படி எடுக்கிறதோ, இது ஒரு பிராணனோட கதி தான். இப்படி செய்யும் போது நமக்கு 100% அந்த பிராணன் கரெக்டா போய் நம்மளோட உடம்பு நம்மளோட சோல் ரிஜுவினேட் பண்ணி நமக்கு கெட்டதெல்லாம் வெளியில ஆக்கி டெய்லி அப்டேட் பண்ணிடும்.